ஹலோ விவர்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் ஆஃப் டேட்டான்ற ஒரு கொஸ்டினை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்டில். இந்த கொஸ்டினுக்குள்ளே இப்போ போவோம். மொத்தம் இதில் வந்து 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இருக்குது. ஒவ்வொரு டைப்பாக என்னென்னு பார்ப்போம். மொதல் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 7 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, நேச்சுரல் லாங்குவேஜஸ்ஸு, ஆடியோ வீடியோ இமேஜஸ்ஸு, ஸ்ட்ரீமிங் டேட்டா, மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா, கிராஃப் பேஸ்டு டேட்டான்னு சொல்லி மொத்தம் 7 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒவ்வொரு டைப்பை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ரோஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. காலம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டேட்டா வந்து டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். டேபிள் ஃபார்மெட்டாக ஒன்று ரோ காலம் ஃபார்மெட் தான். சரியா? ரோவில் இருக்கக்கூடியது ரெக்கார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம். ரோவாக ஸ்டோர் ஆகும். அதில் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். நேமு, ஏஜு, டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் வந்து காலம்ஸு, அதான் ஆட்ரிபியூட்ஸ். இதுக்கு கீழே தான் வந்து ஒவ்வொரு வேல்யூமே வந்து ரோவாக ஸ்டோர் ஆகும். சரியா? பார்த்துட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய எம்டி காலம்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேமு, ஏஜு, ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில காலம்ஸ் வந்து மேண்டேட்ரி காலமாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த காலமுக்குலாம் வந்து நிறைய நல் வேல்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இதில் டேட்டா கொடுப்பாங்க, சில பேர் டேட்டா கொடுக்க மாட்டாங்க. மேண்டேட்ரி இல்லாத காலம்ஸில் நம்ம இதுக்கு டேட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு டேட்டா கொடுக்காம விடலாம். ஆனால் அந்த மாதிரி காலமுக்குலாம் வந்து இந்த டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து மெமரியில் வந்து எது அலோகேட் பண்ணோம், இது வந்து இந்த டேட்டா பேஸ் சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணும். இதனால் என்ன பிரச்சனை வரும்னா நிறைய ஸ்பேஸ் அண்ட் நிறைய மெமரி வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அன்ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லுவோம். இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது கீ வேல்யூஸாக வந்து ஸ்டோர் ஆகும். உதாரணத்துக்கு அன்ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இமெயில்ஸு, சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொல்லலாம், எம்எஸ் வேர்டு, இதெல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா நம்ம நார்மலாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் அந்த டேட்டா பேஸ் வேர்ல்டில் வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா மேங்கோ டிபி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சொல்லலாம். இது என்ன ஆகும்னா டேட்டாஸ்லாம் வந்து ஜேசான் ஃபார்மேட், அதாவது கீயும் வேல்யூவாக ஸ்டோராக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டில் வந்து நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்துன்னு சொல்லி காலம் வந்து கிரியேட் ஆகும். இன்னொருத்தில் வந்து நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்தோட ஃபோன் நம்பர்னு சேர்ந்து ஒன்று கீ வேல்யூ சேர்ந்து ஆட் ஆகலாம். அந்த யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கீ அண்ட் வேல்யூ கிரியேட் ஆகிறதும் வந்து மாடிஃபை ஆகும். இதனால் நிறைய ஸ்பேசஸ் வந்து மிச்சமாகும். ஆனால் ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதை ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு எம்ப்ளாயோட சேலரி காலம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் சம்பளம் வாங்குறா அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டக்குன்னு அவுட்புட் வந்துடும். எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் ஆப்ரேஷன் பண்ணும் போது அதிகமான டைம் பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ண முடியாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு டேட்டா பேஸ் சூஸ் பண்ணும் போது வந்துட்டு மெயினாக எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா நம்மளோட யூஸ் கேஸ் என்ன, கம்பேரிசன் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவோம்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ்ட்டு. அதே வந்து ஸ்டோரேஜ் விஷயம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ்ட்டு. நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸை வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. அதுதான் நம்ம அவசியம் பார்க்குறோம். நேச்சுரல் லாங்குவேஜ். அடுத்து நேச்சுரல் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக நேச்சுரல் லாங்குவேஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டே கிடையாது. அதுவும் ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லலாம். நேச்சுரல் லாங்குவேஜில் ஜென்ரலாக என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய வாய்ஸ், நான் பேசுகிறேன் இல்லை, இப்போ நான் பேசுகிறது வந்து இதே கண்டென்ட்டை நிறைய பேர் யூடியூப்பில் பேசியிருப்பாங்க. சரியா? அவங்கெல்லாம் வந்து வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வேறு ஸ்லாங்கில் வந்து பேசியிருப்பாங்க. நான் பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் கண்டென்ட் வைஸ் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் வேர்ட்ஸ் வைஸ் வந்து நிறைய வித்தியாசம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. அது வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கன்வே பண்ணுவாங்க. அதான் நேச்சுரல் லாங்குவேஜ். நேச்சுரல் லாங்குவேஜுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லலாம். கூகுள் இதெல்லாம் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சிரியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பல லாங்குவேஜில் பேசலாம், பல ஸ்லாங்கில் பேசுவீங்க. ஆனால் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கான அவுட்புட்டை வந்து கொடுக்கும். சில நேரங்களில் வந்து நம்ம பக் இருக்கும், நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக செய்யும். அதெல்லாம் வந்து அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல, அதான் நேச்சுரல் லாங்குவேஜ். இப்போ ஆடியோ வீடியோ இமேஜஸ்ன்றது இதுவும் வந்துட்டு ஒரு அன்ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டு. ஆனால் இதில் மெயினாக மேட்டர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டீப் லேர்னிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடும். இந்த ஆடியோ வீடியோ இமேஜஸ் எதுலெல்லாம் வருதோ அதில் டீப் லேர்னிங்கிற கான்செப்டில் வந்துடும். ஏன்னா ஆடியோ வீடியோ இமேஜஸை சாதாரண மிஷின் லேர்னிங் வச்சு நீங்கள் வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆடியோ ஃபைல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலாக இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தினால அதை வந்து படிக்க முடியாது. ஆனால் டீப் லேர்னிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அல்காரிதத்தினால தான் அந்த ஆடியோ வீடியோ ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து புரிஞ்சுக்க முடியும்.
இந்த ஆடியோ வீடியோ இமேஜஸ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மெயினாக டீப் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் டேட்டா பேஸஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு என்னன்னா வீடியோஸ் தான். சரியா, இந்த டேட்டாஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஆனால் இதுலேயும் நம்ம அன்செக்யூர்ட் டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அது வேறு மேட்ரு. ஆடியோ வீடியோ இமேஜஸ், அதாவது டேட்டா வந்து ஆடியோ வீடியோ இமேஜஸாக ஸ்டோர் பண்ணோம்னா அது ஆடியோ வீடியோ இமேஜஸ்ன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க ஷார்ட்டாக. ஸ்ட்ரீமிங் டேட்டா, இதில் நம்ம ஸ்ட்ரீமிங் டேட்டாவில் எதில் வந்து டேட்டா கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் நிறைய பண்ணுவாங்க, நியூஸ் சேனல்ஸ் பண்ணுவாங்க, யூடியூப் சேனல்ஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து சில டேட்டா நமக்கு கிடைக்கும், ரியல் டைமாக நடக்கக்கூடிய விஷயத்துலேருந்து சில டேட்டா கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரீமிங் டேட்டான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிடுவோம். மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டானா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன சொல்லலாம், மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டாவுக்கு இப்போ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு இன்புட் தருவீங்க. உதாரணத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா மாற்றணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன கொடுப்பீங்க, 100ன்னு சொல்லி ஒரு இன்புட் தருவீங்க. அப்புறம் கீழே வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி உங்கள் பின் போட்டு இன்புட் கொடுப்பீங்க. சரியா, ஆனால் அதே நேரத்தில் வெறும் அந்த 100ன்றது மட்டும் அங்கே போய் சேராது. அதோட சேர்ந்து மிஷின் சில டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணும். என்ன, இந்த டைமுக்கு பண்ணீங்க, அது காலையிலே நைட்டா, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், மிஷின் ஜென்ரேட் பண்ணும். சரியா, இது மிஷின் ஜென்ரேட் பண்ணும். இது நீங்கள் ஜென்ரேட் பண்ணதில்லை, அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணதில்லை, அந்த டைமு அதெல்லாம் ஸ்டோர் ஆகுதுல, அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணல. ஆனால் அதுவும் ஒரு விதமான டேட்டா, அதுவும் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அதனால் அதுவும் ஒரு டேட்டா. அடுத்து கிராஃப் பேஸ் டேட்டா, இது வந்து ஒரு டேட்டா பேஸ் மாடல். இது வந்து இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, அப்புறம் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, அதுக்கப்புறம் இந்த கிராஃப் பேஸ்ட் டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக டேட்டா பேஸ் கான்செப்ட்லேயும் வரும். டேட்டா மட்டும் கிடையாது, டேட்டா பேஸ் கான்செப்ட்லேயும் வரும். கிராஃப் பேஸ்ட் டேட்டானா ஒன்றுமே இல்லைங்க, இது ஒன் ஆஃப் த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். ஆனால் இது வந்து ரொம்ப எஃபிஷியண்டான மெத்தட். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் மெயினாக கிராஃப் பேஸ்ட் டேட்டா பேஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிக்கிட்டிங்கன்னா, இதில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விட ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன், ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லாத ஒரு பர்சனால் கூட வந்துட்டு இந்த கிராஃப் பேஸ்ட் டேட்டாவை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நோடாக இருக்கும் எல்லா வேலையும். அப்படி உதாரணத்துக்கு இந்த பைனரி ட்ரீ இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, அடுத்து வர செம்ஸில் படிப்பீங்க, 4th செம்லாம் நீங்கள் படிப்பீங்க. அதில் பைனரி ட்ரீ இதெல்லாம் படிச்சிங்கன்னா எல்லாமே நோட்ஸ்ன்னு சொல்லி பேசுவாங்க, நோட்ஸ் எஜஸ்ன்னு சொல்லி பேசுவாங்க. அதே கான்செப்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டு 1, ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்ட்ஸு. சரியா, ஃப்ரெண்டு 3, ஃப்ரெண்டு 1 ஃப்ரெண்ட்ஸு. இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவோ இல்லை அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவோ நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா நிறைய ஸ்பேசஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் இதில் சிம்பிளாக 3 நோடு வரைஞ்சி வெறும் அதை ஜாயின் பண்ணுறது மூலமாக மட்டுமே உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதனால் நமக்கு நிறைய ஸ்பேசஸ் வந்து மெமரிஸ் வந்து ஃப்ரீயாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிராஃபிக்கலாக நீங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணா கூட ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இது வெறும் டேட்டா மட்டும் கிடையாது, டேட்டா பேஸும் கூட. சரியா, இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பற்றி தரவாக பார்த்துருவோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து சிஎஸ்சி சம்மந்தமாகவும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்யூ.